அமைச்சர் அறிவழகா வாசாமி மத்தளகாரன் புள்ளழகா ஜூத்தல குத்து நண்பா இச்சபை முன்னிட்டு யான் வருகிற ஆணைகளில் நான் யாரு என் பேர் என்ன நான் இக்குல வேந்தன் உனக்கு தெரியுமா என்ன என்ன சொல்ற ஒரு சரித்திரமே என் கைக்குள்ள அடக்கம் எப்படி எப்படி சமைந்தது எப்படி நீ யாரு ஒப்பா யாரு உன் தாத்தா யாரு நீ எந்த ஊர்ல பிறந்து இப்ப எந்த ஊர்ல வந்து கூத்தாடி இருக்கிற இதுவரைக்கும் எனக்கு தெரியும் உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக அப்படின்றால் கூடியிருக்க பெரியவர்கள் தாய்மார்கள் முன்பதாக நான் யார் என் பெயர் என் தாய் தந்தைகள் யார் நாடு நகர்வது என் விருத்தாந்தர்கள் என்ன ஒவ்வொன்றாக எடுத்து தாக்கு பார்ப்போம் இப்ப பாரு உன் ஊரே தெரியுமா உங்களுடைய ஊரே சாடப்பட்டி புதூரே உண்மையா இல்லையா உண்மை இது உங்க பாட்டை யார் தெரியுமா யாரு உங்க பாட்டை சூரமுட்டு குடும்பம் சொங்காட கவுண்டர் ஒப்படப்பட்ட பாட்டை எமது பாட்டு உங்க பாட்டனை பாத்துருக்கிறியா இல்ல நான் பாத்துருக்கிறேன் என்ன சொல்ற ஆமடாவா தாத்தனை பாத்துட்டு போதும் இவெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்கிறதுன்றா ஏன்டா வலிக்க இங்கதான் தெலுங்கு வாங்கி பூரா மறுத்து போய் கிடக்குது நீங்க போட்ட செங்கோட கவுண்டர் நீங்க அப்ப யார் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பெருமாள் இவங்க அப்ப செட்டிவாதியார் நாடகத்தை புதுவரை சேர்ந்த செட்டிவாதியார் உங்க அப்ப எமது தந்தை உங்களுடைய தந்தை நீ யார் தெரியுமா நான் யாரின் பெயர் என்ன அந்த செட்டிவாதியார் பெத்தெடுத்த பிள்ளை செல்வவாதியார் நாடகத்திலே என்ன வேடம் அணிந்து வந்திருக்கிறேன் ஓ இதுலயா அது எனக்கு தெரிஞ்சா நான் ஏன்டா கோமாளி வேத்து போட்டு ஆடுறேன் நண்பா ஐயா நமது ரகசியத்தை நாளை வைத்துக் கொள்வோம் ஆமாங்க நாட்டுக்கு நாடு ஏரியில வச்சுக்கலாம்
என்னத்தா நம்ம 2 பேத்து ரகசியம். அதெல்லாம் அங்க கேட்டாங்க. மகாநாடு இந்நன்னகரின் பெயர் என்ன? கரியம்பட்டி. சத்தமாக சொல். கரியம்பட்டி. இன்னும் சத்தமாக. கரியம்பட்டி. இன்னும் சத்தமாக. அம்மா புண்ட. கொல்லுதுங்கடா. எத்தனை நாளைக்கு அடி வாங்கி சாப்பிடுறது? எங்க நோட்டீஸ் எடுத்து வா. அடி கட 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 கட. சாமி, நம்ம செட்லயும் இந்த ஊர்லயும் என்னாட்டு படிச்சவங்க யாருமே கிடையாது. அப்படியா? ஆமா. எங்க படி. நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? எத்தனாவது? எம்பிஎல். எம்பிஎல். படி. எம்பிஎல். படிக்கிறேன். படி. படிக்கிறேன். அவள் ஒரு குறத்தி. நான் அப்படி சொல்லணுமா? ஓ, நீ சொல்லணும். சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி. அவள் ஒரு குறத்தி. அவள் ஒரு குறத்தி. 4 பேர் துரத்தி. 4 பேர் துரத்தி. அவளை செவுத்தோர நிறுத்தி. செவுத்தோர நிறுத்தி. எடுத்து விட்டாங்க பாரு புளுத்தி. அப்படியே போட்டுக்கிட்டாரல. அப்படி போடலையா? நல்லா பண்றா. கண்ணை தொடச்சிட்டு. டேய், கண்ணாடி எடுத்துட்டு வல்றா. அண்ணே, கண்ணாடி எடுத்துட்டு வாங்கடா. ஆரிடா வல்றா வல்றா. ராஜீவ் காந்தி வந்தாருன்னா படிங்க. கண்ணாடி எடுத்துட்டு வாங்க. வந்து விட்டாயா? கண்ணாடி வந்து. இந்த கண்ணாடி வச்சு நான் எப்படி படிக்கிறோம்? அவன் எந்த கண்ணாடி எடுக்கணும்? என் கண்ணாடி ஆபரேஷன் பண்ணிட்டு வந்த கண்ணாடி எடுத்து விட. அப்படி தெரிய சொல்லாமல. கண்ணாடினா நான் என்னன்னு சொல்றேன்? சாமி, இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் நாம ஏன் அழுகணும்? அவனாச்சும் ஆடி கொண்டு அம்மாச்சி வந்து உதவுறான். இந்த அடியே போடாடே அப்பா. மரக்கோட்டை போட்டு வைத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. அவள பவளக்கொடி. நீ கலல புலல. தண்ணி இருக்குது இல்லையா? அவன் அப்படியே கதையில தான் சொல்றான். அவள பவளக்கொடின்னு கதையை மாத்திட்டாங்களா? கர்ணஞ்சண்டையை பவளக்கொடின்னு மாத்திட்டாங்க. நான் நினைக்கிறேன் அப்படிதான் எங்க செட்ல போட்டியா என்ன பண்ணா? அவள பவளக்கொடி அப்படின்னு சொல்ல சொன்ன கலந்த புலல கடின்னு போய் கடிச்சா ஒரே ஒதுல பூரா பல்லும் கொட்டி. என்ன பஸ் இல்லையா? ஆமா. வாங்க சாமி, திருத்தி சொல். கதையோ பெரிது, வேடங்கள் நிறைய இருந்தாலும் இந்த வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கப்பட்ட யுத்த காண்டத்தில் ஒரு நாள் சண்டை 17ஆம் நாள் யுத்தம். கர்ணன் முத்தி மோசம். மோசமா? யுத்தம் மோசம். கர்ணன் சுத்தம் மோசன்றான். அவன் கிடக்குறான் அழுப்ப புள்ள அப்படிம்பாரு. பார்த்து பேசு. என்ன வாத்தியாரு கூத்தாடி போய் குருணாச்சி வாங்கி தருகிற புண்டை. நான் அடி வாங்கினா நீயா ஐயோ ஐயோ. அவங்க ஆத்தாளுக்கு சம்பளம் கொடுக்கறவன் அடிப்பான். என்ன கொடுக்கறவனா? நீ தான் நாலு அடி வாங்கிக்கிற, சம்பளம் வாங்கிக்கிற. ஓ, என்ன சத்தி அடி வாங்கினா அடியா வாங்குற ஒரே வாங்குற. 17ஆம் நாள் யுத்தம். கர்ணன் சண்டை இல்லை என்றால் கர்ணன் முத்தி மோட்சம். இந்த நாடகத்தில் நான் யார்? பேர் என்ன? வேற கூத்த வச்சு வருதா? என்ன ஆடுது? என்ன ஆடுது? என்னமா சிரிச்சுன்னுக்கிற? என்னம்மா சிரிச்சுன்னுக்கிற? சந்திரா பாட்டி இன்னும் 2 அடி போட்டுருவா. கர்ணன் சண்டை என்ற நாடகத்திலே நான் யார்? என் பெயர் என்ன? ஓட்ட 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 ஓட்ட.
கேளடா. சின்ன பையல தேதி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தையெல்லாம் எண்ணி பாரடா பையல, எண்ணி பாரடா. ஆளும் வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும், புழுலும் வளரணும். யாரும் புகழும் அப்படின்னு பாட்டு பாடு. இப்படி அடிக்கிறேன். என் பேரோ கர்ண மகாராஜா. கோமாளிக்க நீங்கெல்லாம் நல்லா இருங்கடா, நீங்கெல்லாம் நல்லா இருங்க. என் பேர் கர்ணனாகினும் இந்த கர்ணனை பெற்ற என் தாய் தந்தைகள் யாருடா நண்பா? யார் அவர்கள்? எப்பேற்பட்டவர்கள்? 10 மாதம் 300 நாள் 3000 நசவின் அடித்த நங்கத்திலே சுமந்து வாடா மகனே என் வருங்கால இளவரசனே என்று தெல்லிய நீரிலே துள்ளி விளையாடும் எங்களைப் போல் என்னை ஆறிராரோ என்று உன்னை உங்க அம்மா ஆறாருக்கு பெத்தாலோ, என்ன தூரிராரோ என்று உங்க அம்மா எங்க ஊர் தோங்கனுக்கு பெத்தாலோ. எதை சொன்னாலும் ஏற்கு மாறான வார்த்தைகள். கூத்தாடி விட்டு போய் இந்த சோத்த செங்கிறது ஒருத்த போடாடி குண்டை நக்கலாம். போடாம கொடுப்பாளா? இல்ல கொடுத்தாதான் நான் என்ன அதிபலம் அடைத்த உடைவள்ளல் கர்ணன். அதிபலம் அடைத்த உடைவள்ளல் பாருங்க. ஒரு 3 பேர் பாரு. இப்ப வரம் பாரு. தண்ணி குடுடா. தண்ணி போடு. அந்த பழக்கம் இல்லையே அமி. உங்க பெயரோ அதிபலம் அடைத்த கர்ண மகாராஜன். என் பேர் கர்ண மகாராஜன் ஆகினும் என் தாயோ ராதை, என் தந்தையோ ரதையன். உங்க நாடு ரதையனுக்கு ராதைக்கு வளர்ப்பு மகன் நான் பிறந்தாலும் என்னை பெற்ற தாய் தந்தைகள் யார்? அவர்கள். என்ன சொல்றீங்க? அவர்கள் யாரு? என்னை வளர்த்தவர்கள் அதிரதனும் ராதையும். சரி. என்னை பெற்ற தாய் தந்தைகள் யார்? அவர்கள் யார்? அப்படியா? அதிகமா சொல்லணும். அடி எப்படி விழுவும் தெரியுமா மாப்பிள? குழாயில் அடிச்சுனா மூக்குல எல்லாமே பிய்யும் வந்துடும். அப்படியே பேர சொல்லிருந்து உள்ள போட்டோம். எப்படி ஒரே அடியில உட்கார்றான் பாரு. கர்ணன் வளர்ப்பு தாயோ ராதை, தந்தையோ அதிரதன். சொந்த தாய் தந்தை யாருன்னு கேட்டா அதிகமா சொல்லிட்டாரு.
ஓடி இதெடுத்து ஐயா முன்னாடி காலத்திலே போன வேலை சிறப்பா முடிஞ்சதா? இங்க இருந்து அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போறீங்க. வித்தியா படுதா ஓட்டு போட்டு புழுதியோட மண்ணோட மண்ணா போட்டு விடாத. என்ன ஒரு கூட தண்ணி வா இல்லைங்க. ஏன் இந்த இருட்டுல அங்க ஓடிட்டு கிடக்கு? தூக்கிட்டு போறாங்க.
தெரியாது உனக்கு? அதெல்லாம் இங்க இனிமேல் 6 நாள் வந்தா அங்கெல்லாம் போவாதீங்க. பாத்ரூம் கட்டி வச்சிருக்கிறோம். உள்ள ஒரு குடம் தண்ணி, ஒரு சொம்பு இருக்குது. ஒருத்த வாயை திறந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ண சொல்ற? ஆளு கொஞ்சம் விட்டுட்டு வாங்க. ஐயா, வளர்ப்பு தாயோ ராதை, தந்தையோ அதிரதன். இந்த தண்ணி நான் போய் கொண்டுகிட்டு வரட்டும். நீ கொண்டு வரலையா வரங்களா? வீட்டுக்கு வந்த மச்சான் விளக்கையாத்தி வச்சான். அதையும் மாட்டி இதையும் மாட்டி கதவு நசிக்கூடாது. சாமி, இந்த பெற்றெடுத்த தாய் தந்தைகள், என் தாயோ அதிரதன் ராதையும் வளர்ப்பு தாய் தந்தைகள் இருவர்களும் என்னை பெற்ற தாய் தந்தைகள் யார்? அவர்கள் யாரு? எப்பேற்பட்டவர்கள்? அப்படியா? உண்மை. இது அவங்க அம்மா. இது அம்மா இல்ல, எங்க அக்கா. எங்க மாமி அப்படித்தான் மொட்டை அடிச்சுட்டு தெரியுது. உங்க மாமியார் என்ன உன்ன மாமியார்? வேற என்ன பண்ணுறது? எனக்கு வலிக்குதுன்னு யாரு அடிக்காத வேற நாயா உன்ன 2 போடுங்குது. ஐயா, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? என்னை பெற்ற என் தாய் தந்தைகள் முன்னொரு காலத்தில் இப்பயும் ஓடுது. உண்மை. சாமி நல்லா கேளுங்க. அதையெல்லாம் நாங்க மூட்டை கட்டிட்டு போக மாட்டோம், குடுத்துட்டு போயிடுறோம். பாவம் தீர்க்கும் புண்ணிய நதிகளில் ஒன்றாம் கங்கை நதி. அந்த கங்கை நதி இப்பயும் ஓடுது வடக்க. அந்த கங்கையில தங்க பெட்டி ஒன்று தண்ணீரை மிதந்து வருகிறதாம். அப்படி வரும் பொழுது அந்த கங்கை நதியை தேடி தேர் ஓட்டும் ரதையினும் அஸ்னாபுரத்தில் அரசன் திருதராட்டியும் கங்கை நதியை தேடி போறாங்க. இதற்கு தானபானங்கள் செய்ய, குளித்து நீர் ஆட. அப்படி போகும் பொழுது கங்கை நதியிலே தங்க பெட்டி வருவதை கண்டு திருதராட்டிய மாமன்னனுக்கு 2 கண்களும் தெரியாது. பிறவியிலே பார்வையில்லாத குருடாய் உச்சத்தோடு பிறந்தவர். அவரால் பார்க்க முடியுமா? முடியாது. தேர் ஓட்டும் ரதையன் தங்க பெட்டி தண்ணீரிலே வருவதை கண்டார். கண்ட மறுகணமே, அரசே, என்றுமில்லாமல் தங்கை பெட்டி வைகை நதியிலே கங்கை நதியிலே தங்க பெட்டி வருகிறது அப்படி என்று சொன்னாராம். தங்க பெட்டியே வருகிறதா? ஆஹா, தங்கம் என்றால் யாருக்கு ஆசை இருக்குமா? இருக்கா? திருதராட்டியின் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? தங்க பெட்டியே வருகிறதா? அப்படின்னா கதை சொல்ல மாட்டேன், நான் பட்டு முடிச்சு போறேன். பரவாயில்லையா? இந்த பையன் மோசமான பையன், குறுக்கா இருந்தாலும் பேச்சுனா உள்ள போய் படுத்துக்குவான். என்ன படுத்துக்குவானா? சாமி, தங்கம் என்றால் அனைவருக்கும் ஆசை. அப்ப தங்க பெட்டி எனக்கு, பெட்டியில் எவ்வளவு இருந்தாலும் அது உனக்கு அப்படி என்று திருதராட்டியன் சொல்கிறாராம். தேர் ஓட்டு ரதையனத்தில். ஆகட்டும் சுவாமி அப்படி என்று தேர் ஓட்டும் ரதையன் ரதத்தை குளக்கரையிலே நிறுத்திவிட்டு கங்கை நதியிலே குதித்து அந்த தங்க பெட்டி எடுத்து வருகிறார். வந்து திருதராட்டியனை கொடுத்து அதை திறந்து பார்க்கும் பொழுது அதில் என்ன இருந்தது? தங்க பெட்டிக்குள் 1000 கதிர்கள் வீசக்கூடிய ஆதவனின் அம்சம் பொருந்தி தகதகவன தங்க தகட்டிலே போத்தியது போல் பொன்னிற மேனியுடன் புன்னகை சிரிப்புடன் இந்த குழந்தையாய் கர்ணனாய் நான் இருந்தேன். அப்படி குழந்தையா இருக்கு நேரத்தில் குழந்தையை கண்ட ரதையன், மன்னா, அரசே, கங்கை நதியிலிருந்து எடுத்து வந்த தங்க பெட்டியிலே அழகான ஒரு ஆண் குழந்தை. நீங்க என்ன சொன்னீங்க? தங்க பெட்டி எனக்கு, பெட்டியில் எவ்வளவு இருந்தாலும் உனக்கு அப்படின்னு சொன்னீர் அல்லவா? எனக்கு என் மனைவி ராதைக்கும் இந்த ரதையனுக்கும் ராதைக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த குழந்தையை நானே வளர்த்து வாலிபம் செய்கிறேன். என்னிடம் கொடுத்து விடுங்கள். இந்த குழந்தையை நான் வளர்த்து எனக்கு அனுமதி விடுங்கள் அப்படி என்று திருதராட்டிய மாமன்னனிடம் கேட்க அந்த திருதராட்டியன், சரி, குழந்தையை நீ பெற்றுக்கொள், தங்க பெட்டியை நிறம் கொடு அப்படி என்று அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரை அதிரதனுக்கு ராதைக்கும் வளர்ப்பு மகன் இந்த கர்ணன். ஆனால் தாய் தந்தை கங்கை நதியிலே தங்க பெட்டியிலே இந்த கர்ணனை விட்ட மகராசி, என்னை பெத்த புண்ணியவதி, என் தாயும் யாரு என் தந்தையும் யார் என்று எதிரால் எனக்கு தெரியாது. ஆனால் வளர்த்தி வாலிபனான பின் பொட்டியிலே கண்டெடுத்ததனால் எனக்கு போலை செல்வா என்று பெயரிட்டார்கள் என் தாயும் தந்தையும்.
அதிரதனும் ராதையும் ரதை என்னும் ராதையும் என்னை பெட்டியிலே கண்டு எடுத்ததனால் என்னை போலை செல்வா என்று வாய் நிறைய அழைத்தார்கள். போலை செல்வன் ஆகிய நான் இந்த கர்ணா என்ற பெயர் எனக்கு யார் வைத்தார்கள்? எப்படி கிடைத்தது? யார் கொடுத்த பெயர் இந்த கர்ணா என்ற பட்டம்? யார் வைத்த பெயர்? போலை செல்வா என்று வாய் நிறைய அழைத்தேன் தாய் தந்தையில். ஒரு நாள் ஒரு நேரத்திலே என் தந்தையார் ஆகிய ரதனுக்கு என்ன வேலை? தினந்தேறு ரதம் எடுத்து தினந்தோறும் ரதம் எடுத்து இந்த ஏழையின் மாளிகை கதையை வடநாட்டு பக்கம் நல்லா கதை கேட்பீங்க. இப்படி பண்ணா அப்படி எல்லாம் மொய் 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 மொய்னு ஓட சட்டியில ஈ பூந்த மாதிரி பூந்துக்கிறாங்க. உங்க ஊரு சாமி நீங்க பேச்சு நம்ம ஊரா இருந்தா அடிப்படலாம் குத்துப்படலாம் பண்ணிக்கலாம். நான் வெளியூருக்காரன் பேச்சுனா கல் எடுத்துட்டு அடிப்பீங்க. அடிக்க மாட்டாங்கடா நம்ம ஜனம்டா. என்ன சொல்ற? ஆமா இங்கெல்லாம் நம்ம ஜனமா என்ன அப்படின்னா அடிக்க மாட்டாங்கம்மா. ஐயா அப்படி சொல்லித்து ஏழையின் மாளிகை ஓலைக்குடிச்சியில் இருந்து தினந்தோறும் டில்லி அஸ்னாபுரத்தின் அரசனாகிய திருநாட்டிய மாமன்னனுக்கு ரதம் ஓட்டி போவது என் தந்தையாய் ரதனுக்கு வேலை. ஒரு நாள் ஒரு இடத்திலே ரதம் எடுத்து போனாரு. அப்பா நீங்க தினந்தோறும் ரதம் எடுத்து போகிறீங்க, நீங்க எங்கப்பா போறீங்க அப்படி என்று சிறுவன் ஆகிய இந்த போலை செல்வன் கேட்டு 5 வயதிலேயே. ஆமா அதற்கு என் தந்தை சொன்னார் ரதையன், மகனே எனக்கு என்ன வேலை? அரசனாகிய திருநாட்டிய மாமன்னனை ரதத்திலே வைத்து அவர் எங்கெங்க என்ன ஓட்டிட்டு போக சொல்றாரோ அங்கங்க ரதம் ஓட்டி செல்வது எனக்கு வேலை. அதனாலதான் நான் போறேன் அப்படி என்றார் என் தந்தை. அப்படி நானும் வரேன். என்னைய ரதத்திலே வைத்து நீ எங்கெங்க போறீங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அதற்கு என் தந்தை என்னை வியப்பா பார்த்தா. அறியாத பருவம் இளங்கண்ணு பயமறியாது என்று சொல்வார்கள். கண்ணே மகனே போலை செல்வா நீ யாரு? இந்த ஏழையின் பிள்ளை. இந்த ஓலை குடிசையில தான் இருக்கணும். ஆமா இந்த ரதத்தில் ஏறுவதற்கு யாருக்கு தகுதி தெரியுமா? அரசன், ஒரு ராசன், ஒரு இளவரசன். அரச குடும்பத்தில் பிறந்த யாரோ ஒருவர் மட்டும்தான் இந்த ரதத்தில் வர வேண்டும். நீ எனது மகன், நீ ஏழையின் பிள்ளை, உனக்கெல்லாம் அந்த ரதத்தில் ஏறல. நான் ரதம் ஓட்டிட்டு போவதற்கு இந்த வேலையை செய்வதனால தான் எனக்கு இந்த தகுதி இருக்கிறது அப்படி என்று சொன்னார். அப்பா நீ என்ன சொன்னாலும் சரி நான் வருவேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படி என்று பிடிவாதம் பிடித்தேன். மாதத்திற்கு மறந்துண்டு பிடிவாதத்திற்கு மறந்துண்டா கிடையாது. மகன் ஆசைப்படுகிறான், அஸ்தாபுரத்தின் அரமனைக்காவது அழைத்து போவோம் அப்படி என்று என்னை எடுத்து ரதத்திலே வைத்து என் தந்தையாரன் அழைத்து சென்றார். அப்படி ரதத்திலே வைத்து அஸ்தாபுரம் அழைத்து சென்று அரமனைக்கு முன் ரதம் நின்றது. ரதத்தில் இருந்து என் தந்தை கீழிறங்கி ரதத்தின் அருகிலே கை கட்டி நின்றார். தந்தை நிற்கும் பொழுது நாமளும் நிக்கிறோம்ல, அப்படித்தான். நான் அரசனா? இல்லையே, ஏழையின் பிள்ளை. அதை மீறி ரதத்திலே இருந்தால் எண்ணி நகை ஆடுவார், ஏளினம் பேசுவார்கள், பார்த்து நகை ஆடுவார், பரியாசம் பேசுவார்கள். இந்த ஏழைக்கெல்லாம் இந்த ரதத்திலே என்ன இடம் அப்படி என்று என் தந்தை அருகிலே நானும் கை கட்டி வெடிக்க பார்த்தேன்.
எனக்கு 5 சிறு வயது. சரிங்க. அப்ப அதிசயம் ஒன்று நடந்தது. அது என்னங்க? அஸ்னாபுரத்து அரமனை மாளிகைக்கு முன் வீதியிலே திருதராட்டினுக்கு காந்தாரிக்கு பிறந்தார்களே கௌரவர்கள் 100 பேர். மூத்தவன் துரியோதனன், தம்பிமார் 99 பேரும் பந்து விளையாடுகிறார்கள். அவர்களும் என்னை போல 5 சிறு வயது குழந்தைகள். அவங்க 100 பேரும் பந்து விளையாடும் பொழுது என்னை மட்டும் ஒதுக்கிவிட்டு அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது என் மனம் பேதலிக்கும். தன்னையும் ஆட்டத்திலே சேர்க்க மாட்டார்களா என்று என் மனம் இயங்கியது. ஓங்கி பந்தை அடித்தான் துரியோதனன். அது கிடுகிடுவன் அஸ்னாபுரத்து அரமனைக்குள்ளே போய் விழுந்தது. அப்படி விழுகும் பொழுது இதுதான் தக்க சமயம். அந்த பந்தை ஓடி வந்து எடுத்து சென்று துரியோதனன் கொடுத்தா தன்னையும் ஆட்டத்திலே சேர்த்துக் கொள்வான். அப்படி என்று நான் ரதத்தில் அருகிலே கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேனே, எடுத்தேன் ஓட்டம். அப்படி போகும் பொழுது போய்கிட்டே இருக்குது. ஆமா, அந்த துரியோதனன் அடித்த பந்து எங்கே போய் விழுகிறது தெரியுமா? இப்ப நான் சொன்ன கதைக்கெல்லாம் முன்பதாக இப்ப சொன்ன கதை அனைத்தும் அதற்கு முன் நடந்த கதை. இது என்ன கதை தெரியுமா? திருதராட்டி மாமன்னனுக்கு ஒரு சாபக்கேடு. என்ன சாபம்? பிறவியிலே 2 கண்களும் குருடல்லவா? அவர் காளைக்கடனை எப்படி முடிப்பார்? எப்படி? தேர் ஓட்டும் ரதையனை ரதத்திலே வைத்து ஊர் அஸ்னாபுரத்து ஊர் எல்லையை தாண்டி கானகத்திலே வன வீதியிலே அங்க வனத்திலே சென்று காளைக்கடனை முடித்து வருவார் தினந்தோறும். 2 கண்களும் இல்லை அல்லவா? அதனால ஒரு நாள் ஒரு விதத்திலே காளைக்கடனை முடிக்கும் பொழுது ஆரண்யமான கானகத்திலே கன்னிப்புத்து இருப்பது தெரியாமல் அதன் மீது அமர்ந்து காளைக்கடனை முடிக்கிறார் திருதராட்டியன். அந்த கன்னிப்புத்துக்கு உள்ள கீழே பூமிக்கு கீழே கண்களை மூடி கரங்களை ஏந்தி அந்த மகாதேவனை நோக்கி மாதவம் புரிகிறாரா யாரு? கன்னிகாமுனிவர். நீண்ட காலம். ஆமா, உலக நன்மைக்காக மானிட மக்கள் நலன் கருதி. அப்படி கன்னிகாமுனிவர் தவம் புரியும் பொழுது திருதராட்டின் மேல வந்து மலம் கழித்தார் அல்லவா? அந்த மலமாகப்பட்டது கன்னிகாமுனிவர் கரத்திலே போய் விழுந்து விடுகிறது. அந்த கன்னிப்புத்துக்குள்ளே இருக்கும் கன்னிகாமுனிவர் கையிலே அந்த மலமாகப்பட்டது விழுந்தது. அப்ப சரிங்க, கன்னிகாமுனிவர் கடவுள் வரம் தந்து விட்டார் என்று கண் திறந்து பார்த்தாராம். கரத்தில் இருந்தது மலம். ஐயோ, கடவுளா இந்த பேர்பட்ட பாவத்தை செய்திருப்பா? எந்த கடவுள் கிழிப்பேலும் இல்லைங்க. கடவுளா இந்த மலம் கழிக்க முடியும்? உனக்கு எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் நீ பாத்துட்டு இருக்கிற? இல்ல, முடியும். அப்படி என்று கன்னிகா முனிவர் அப்ப பார்த்தா ஞானத்தால் பார்க்கும் பொழுது முனிவருக்கெல்லாம் ஞான திருஷ்டி உண்டல்லவா? இந்த பாவத்தை யார் செய்திருப்பான்? அப்படி என்று ஞானத்தால் பார்க்கும் பொழுது திருதராட்டியன் தெரிந்தாராம். திருதராட்டியின் முன் தோன்றி கன்னிகா முனிவர், அடைய திருதராட்டியா, உனக்கும் எனக்கும் என்ன பகை? என்ன பகை? ஏன் என் கரத்திலே இப்பேற்பட்ட பாவத்தை மலத்தை எறிந்தாய்? இதோ உனக்கு சாபம் கொடுக்கிறேன். இனி சாப்பிடு சாப்பாடு உனக்கு ஒரு பிடி சாதமா இருக்கணும். மறுபடி எடுத்தா எல்லாம் புழுவா போக வேண்டும். பிடி சாபத்தை. அப்படி என்று சாபம் கொடுத்தாராம் கன்னிகா முனிவர். சாமி, ஒரு பிடி சாதத்தை அல்றோம், ஒரு பிடி சாப்பாடு மட்டும்தான் அது சாப்பாடா இருக்கும். கையில சோறா இருக்கும். ஆமா, மறுபடியும் இலையில இருக்கிறதெல்லாம் பூரா புழுவா மேயும். என்ன புழுவு? கலப்புழுவு. சாப்பிட முடியுமா? புழுவு சாப்பிட முடியுமா? முடியாது. பார்த்தா திருதராட்டியன், ஐயா தவறிச்சியே மாமுனிவரே, எனக்கு பிறவியிலே 2 கண்களும் தெரியாது. குருடாய் பிறந்தவன். உண்மை. ஊனத்தோடு பிறந்தவன். கண்கள் தெரிந்திருந்தால் இந்த பாவத்தை செய்திருக்க மாட்டேன். அடியோனை மன்னியுங்கள். இந்த பாவம் எனக்கு எப்படி நீங்கும்? நீங்கள் கொடுத்த சாபம் எனக்கு எப்பொழுது நீங்கும்? அந்த சாபத்தை நீங்குவதா நான் என்ன செய்யணும்? அப்படி என்று கன்னிகாமுனியிடத்துல கேட்க, தர்மத்தினால் வெளிவந்த ஒரு பையன், ஒரு குழந்தை, ஒரு ஏழையின் சிறுவனால் உன் குறை தீரும்போ அப்படி என்று சாபம் கொடுத்து அனுப்பினாரா கன்னிகாமுனிவர். அப்படி சாபம் கொடுத்த மறுகணமே வீட்டிலே வந்து 32 களம் என்ற கிண்ணி வச்சு ஒரு மனுஷன் இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடணும்னா 32 படி சாதம் 32 படி சோறு எடுத்து திங்கணுமா? அப்பதான் வயிறு நிறையுமா? அதனால திருதராட்டியன் என்ன செய்கிறார்? 32 களம் என்ற கிண்ணி வட்டில் வச்சு வரிசையா நிறைய சாப்பாடு அதில் நிரப்பி குழம்பூத்தி பிசைஞ்சி ஒவ்வொரு தட்டில் இருந்தும் ஒவ்வொரு பிடி எடுத்து சாப்பிடுவாராம். ஏன்னா ஒரு பிடிக்கு மேல மறுபடி எல்லாம் புழுவா மேயுது. சாப்பிட முடியுமா? முடியாதனால 32 கிண்ணிகளை வைத்து ஆமா அப்படி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாராம் திருதராட்டியன். 5 சிறு வயது அறியாத குழந்தை பருவத்திலே துரியோதனன் பந்தை வாங்கி அடித்தானே, அந்த ஒரு பிடி சாதம் சாப்பிட்ட மறுகணமே புழுவாய் தட்டத்தில் இருந்ததல்ல, அந்த புழுவிலே போய் பந்து விழுகிறது. துரியோதனன் அடித்த பந்து. அந்த பந்தை வேகமாய் ஓடி சென்று எடுத்து வருவோம் என்று சென்றேனே, என் கரத்தினால் தட்டத்தில் இருந்த பந்தை எடுத்தேன். நான் எடுத்த மறுகணமே புழுவாய் இருந்ததெல்லாம் சாதமாகிவிட்டது. அன்று நீங்கியது. பார்த்தா யாரு உன்னை போல் பணியாட்கள்
அரசே அரசே இதுவரை இதுவரை உங்களுடைய குறை தீரல. யார் பெற்ற பிள்ளையோ எவன் பெற்ற பிள்ளையோ தெரியவில்லை. யாரோ ஒரு சிறிய குழந்தை தன் கரத்தினால் தட்டத்தில் இருந்த பந்தை எடுத்தான். எடுத்த மறுகணமே புழுவாகி இருந்ததனால் சாதமாகி விட்டது. உங்கள் குறை நீங்கி விட்டது அப்படி என்று திருதராட்டியிடம் சொல்ல, அந்த சிறுவனை அழைத்து வாருங்கள் என்று திருதராட்டியன் சொல்ல, பணி ஆட்கள் என்னை அழைத்து சென்று திருதராட்டியிடம் ஒப்படைக்க, என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, நீ யாருப்பா அப்படி என்று என்னை திருதராட்டியன் கேட்க, என் பெயர் போலை செல்வன். என் தாய் தந்தையில் அதிரதன ராதையும் அப்படின்னு சொன்னேன். என்ன உன் பெயர் போலை செல்வனா? களம் என்றால் என்ன? கிண்ணி வட்லு. அந்த களத்தில் இருந்த புழுவை நீக்கியதனால் கள புழுவை நீக்கிய கர்ணா என்று பேர். திருதராட்டியன் வைத்த பெயர் கள புழுவை நீக்கிய கர்ண மகாராஜன் என்று. கர்ணா என்று பெயரிட்டது மட்டுமின்றி ஒரு பெரிய தராசு ஒன்று கொண்டு வர சொல்லி, அந்த தராசிலே என்னை எடுத்து அமர வைத்து, நான் எவ்வளவு இறக்கிறேனோ அதற்கு தகுந்த பொன்பொருள் திரைவைகள், தங்கம் வெள்ளி வைடூரியம் முத்து பவள மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் வாழ்நாளிலே அல்லல்ல குறையாமல் படித்து செலவழித்தாலும் என்னை பொன்பொருளை தானமாய் கொடுத்து என்னை தானமாய் பெற்றார் திருதராட்டியன். என்னை பெற்றது மட்டுமின்றி துரியோதனாதிகள் 100 பேரை அழைத்து, நீங்க 100 பேர் எனக்கு பிள்ளைகள், இந்த கண்ணனோடு சேர்த்து 101. எப்படி கர்ணனோடு சேர்த்து 101 அப்படி என்று அன்று முதல் இன்று நாள் வரை 100 பேத்திற்கும் தலைவன் ஆகிய இந்த கர்ண மகாராஜன் வாழ்ந்து வருகிறேன். என் நாடு என்ன தெரியும்? இந்த கர்ண மகாராஜன் ஆண்டு வரக்கூடிய தேசம். என்னை அங்கு வல நாட்டான் என்று அழைப்பார்கள். கொடைவள்ளல் மாவீரர் கர்ணன், கற்பக ரதத்தின் அரசன். இருக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவன் இந்த கர்ணன். போய் ஜாமான் வழக்கு சொல்றேன். நாம கூத்தாடிக்கிட்டு கூத்து பார்க்க வேண்டித்தானே, எல்லாம் எந்திரிச்சு போய் ஜாமானத்தை கழுவுங்கிற. அதெல்லாம் காத்தாளிக்கு போய் பண்ணிக்கலாம் இருங்க. இந்நேரத்துக்கு போய் எந்த ஜாமானத்தை போய் தேடுறது? சாமி என்ன சாமி இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு என்னப்பா பேசுகிறான்? ஐயா, அங்கு தேசத்து மன்னன் குடுத்து கொடைவள்ளல் கர்ண மகாராஜன் ஆகினும் அங்கு தேசத்தை முடிசூட்டி அன்று அரங்கேற்ற மேடையிலே என் நண்பனாகிய துரியோதனன் உலக 56 நாட்டு அரசர்கள் அறிய எனக்கு அங்கு தேசத்தை முடிசூட்டி என்னை அரசனாக்கி அழகு பார்த்தான். அப்ப சொன்னேன், என்னை தொட்டாதான்
உன்னை தொடணும்னா முதல்ல என்ன தொடணும். என்னை கொன்ற பிறகுதான் உன்னை கொல்ல முடியும் என்று கொல்ல முடியும். அன்றே சபதம் எடுத்திருக்கிறேன். கவச குண்டலத்தோடு பிறந்த கர்ணன் தனக்கென பெண் கெட்டு எனக்கு மனமுடித்தான் துரியோதனன். போராம்பு தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பொன்னுராஜனுக்கு பூங்கோதைக்கு மகளாகிய பொன்னுருவி ஆலை மாலையிட்டு நாயம் கூட பேசுவாங்க. ஊரா பாரா ஊந்த காடா மேல மாட்டிக்கிட்டு கிடக்குறோம். என்ன இவன் வேற லொட்டு லொட்டு புது பொண்டாட்டி. அப்படி பொன்னுருவி ஆலை மாலையிட்டு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வரும் நேரத்தில் சரிங்க முந்தானி மீது என் கரம்பட்டதனால் முளம் போட்டு கிழித்தெறிந்து போய்விட்டால் தாய் வீட்டு. முந்தானி மீது என் கரம்பட்டதனால் அதை முளம் போட்டு கிழித்தெறிந்து போய்விட்டால் தன் தாய் வீட்டு. கொடுமைங்க. ஏன் என்ன காரணத்தினால்? என்ன காரணம்? துரியோதனன் உடன் பிறந்த சகோதரனாய் என்னை எண்ணி திருமணம் செய்து விட்டாள். 100 பேத்திற்கு தலைவன், அங்கு தேசத்தின் மன்னன் அரசன் கர்ணனை துரியோதனன் உடன் பிறந்த அண்ணன் என்று எண்ணி திருமணம் செய்தாள். மனதிலே பொன்னுருவி. அன்று அரசவையிலே என் தந்தை தேர் ஓட்டும் ரதையின் வந்தவுடனே எழுந்து நின்று என் தந்தைக்கு மரியாதை செய்தேன். அதை எங்கே இருந்து பார்த்து விட்டால் உணவு இடைவேளையிலே, மன்னா உலக 56 நாட்டு அரசர்களுக்கும் பேரரசன் மாமன்னன் துரியோதனனுடைய சகோதரன் நீ, உன்னை அண்ணனாய் பாவித்து வருகிறார் துரியோதனன். துரியோதனனே அமர்ந்திருக்கும் பொழுது தேர் ஓட்டி ரதையின் வரும் பொழுது நீ எழுந்து நின்ற காரணம் என்ன அப்படி என்று என்னை கேட்டான். அவளுடைய மனைவி. பெண்களின் மனதில் ரகசியம் தங்காது பாரு. தங்கவே தங்காது. ஏதாவது ரகசியம் இருந்தா உடனே கேட்டே தீரணும். அது என்னன்னு அறிஞ்சே பார்க்கணும். என் வீட்டுக்காரிட்ட எதுவுமே சொல்லிவிட்டா போதும். நீ கூத்தாடிவிட்டு போனா நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நான் சண்டை போடுவேன். உங்ககிட்ட ரகசியத்தை நான் கேட்கல, எங்கிட்ட ரகசியத்தை நீ கேளு. நீ எல்லாம் சொல்லும் போது நான் என் பொண்டாட்டி பத்தி சொல்லக்கூடாதா? சரி சொல்றேன். சாமி உனக்கு நிறைய சத்துருக்கள் இருப்பாங்களா? உண்மை. அப்படி கண் திறந்து பார்த்தால் ஒரு முறையாக நின்று. ஆமா சரிங்க. ஏன் என்ன என்று கேட்டால் அவர்தான் என் தந்தை என்று சொன்னேன். என்ன தேரோட்டியின் பிள்ளையா நீ? இனிமேல் என்ன வச்சிருக்கிறாங்க? இனிமேல் உன்னோடு நான் வாழ மாட்டேன். முட்டாய் கடிச்சா கூட சவுண்ட் கண்டுபிடிச்சு தேரோட்டியின் பிள்ளையவா நான் திருமணம் செய்தேன். அப்படி என்று இனிமேல் உனக்கு எனக்கு என்ன சம்மதமும் கிடையாது. உனக்கு நான் மனைவி அல்ல, எனக்கு நீ கணவனும் அல்ல. உனக்கும் எனக்கு நீ ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. போகிறேன் தாய் வீட்டுக்கு அப்படி என்று புறப்பட்டாள். கண்ணே தேவி பொன்னுருவி அப்படி என்று முந்தானி சீலையை பிடித்து போக வேண்டாம். ஆமா அப்புறம் முந்தானி மீது என் கரம் பட்டனால் அதை முளம் போட்டு கிழித்தெறிந்து போய்விட்டாள். அன்று போனவள் இன்றும் என்னை தேடி வரவில்லை. ஆனால் அவளுக்கும் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். கைப்பட்ட சேலையா அடிச்சு போயிட்டா மன்னனுடைய மனைவி. ஒரு குழந்தை இருக்குதுன்னு அதையும் அறுத்து போட்டா போயிருக்கிறா. அது எப்படி சாமி கொலைக்காட்டா இருக்கும்? சொல்கிறேன் கேள். சொல்லுங்க. என்னுடைய அங்கு தேசத்தில் என் மனைவியை பிரிந்து தனியிலே மாளிகையிலே அமர்ந்திருந்தேன். அசரீரி வாக்கு ஒலித்தது. அசரீரி என்றால் என்ன தெரியுமா? சத்தம் மட்டும் தான் கேட்கும், யாரு பேசுறான்னு தெரியாது. தெய்வ வாக்கு. அசரீரி என்ற வாக்கு என்ன ஒலித்தது. கர்ணா மனைவியை பிரிந்து தனிமையில் வாழ்கிறாய். இப்படியே உன் காலம் சென்று விட்டால் இந்த அங்கு தேசத்திற்கு உனக்கு பின்னால் முடிசூட்டி ஆண்டு வருவதற்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? இதுதான் சமயம். புறப்படு. இரவோடு இரவாக அங்கு தேசத்திலிருந்து போராம தேசம் செல். உன் மனைவி ஆகிய பொன்னுருவியால் தன் மாளிகையில் உறங்கிக் கொண்டிருப்பாள். முடித்திருந்தா மூதேவி ஏவி விட்டு அவளோடு சேர்ந்து வா. உனக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை பிறக்கும். அப்படி என்று அசரீரி வாக்கு ஒலிக்க அக்கனமே புறப்பட்டேன் அங்கு தேசத்திற்கு. கற்பக ரதத்திலே ஏறி அப்படி போகும் பொழுது என் மனைவி சிகை என்ற கூந்தலை கோதி கொண்டிருந்தாள். யாரு? போராம தேசத்திலே பொன்னுராஜன் மாளிகையிலே என் மனைவி ஆகிய பொன்னுருவியால் முடிச்சிட்டு இருந்தா. நான் தேர் ஓட்டியின் பிள்ளை என்று முந்தானி மீது என் கரம் பட்டதனால் அந்த முளம் போட்டு கிழிச்செறிஞ்சிட்டு போனவ நான் ஒண்ணு சேர விடுவாளா? எப்படி சாமி என்னென்ன நடக்கும் தெரியுமா? போடா உன் புடுக்கிறதுக்கு அப்படி முடிச்சிருந்தா என்ன ஏத்துக்க மாட்டானு அவளுக்கு மூதேவியை ஏவி விட்டு
அவளை தூங்க வச்சு அவளோடு ஓரிரவு சேர்ந்தேன். ஆமா, சரிங்க. அப்படி சேர்ந்த மறுகணமே 10 மாதம் கழித்து 300 நாள் சென்று தன் அங்கத்திலே கருத்தரித்து மகனை ஒருவனை பெற்றெடுத்தார். என் மகன் பேரு விஸ்வகேது. அப்படி பெற்றெடுத்து சீரோடு சிறப்போடு தலைமாளிகளை தன் தாய் வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். என் மனைவியும் என் மகனும். இருந்தாலும் நண்பா, கவச குண்டலத்தோடு பிறந்த இந்த கர்ண மகாராஜனுக்கு எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். வாரி வழங்கும் கொடை வல்ல நான். எதை கேட்டாலும் தானமாய் கொடுப்பேன். இல்லை என்றே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுவரை எதையும் நான் இல்லை என்று சொன்னதல்ல. என் உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலம் என்னிடம் இப்ப இல்ல. ஏன், என்ன காரணம்? என்ன நடந்தது? என்ன கவசமும் குண்டலமும் எங்கே? அன்று தேவலோகத்துக்கு அதிபதி, சொர்க்கத்துக்கு தலைவன், உலகத்துக்கு அதிபதி, அமராவதி, பொன்னுலோகம், தேவலோகம், சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிய தேவராஜன் இந்திரன் ஒரு பிராமணரை போல் வடிவமெடுத்து இந்த கர்ணனை தேடிய அங்கு தேசம் வந்தான். எதற்காக, என்ன வேண்டும் என்று கேட்டேன். கர்ணா, நான் ஏழை அந்தனர், எனக்கு வாழ வழி அல்ல. உன்னுடைய கவச குண்டலத்தை எனக்கு தானமாய் கொடு அப்படி என்று கேட்க, ஐயா, உடலோட ஒட்டி பிறந்த கவசத்தையும் குண்டலத்தையும். ஐயா தேவ இந்திரா, பகவானே, நீ தேவருக்கெல்லாம் தலைவன் அல்லவா, சொர்க்கத்துக்கு அதிபதியாகவா, நீ என்னிடத்திலே இப்படி யாசகம் கேட்க இந்த பிராமண வடிவம் எதற்கு? ஏன் இந்த பொய்? ஏன் இந்த சூது? கேட்டால் நான் இல்லை என்றா சொல்லுகிற போகிறேன். கர்ணா, கொடி என்று கேட்டால் கொடுத்து விடுவேனே. அப்படி என்று என் உரையில் இருக்கும் வாளை உருவி என் உடலோடு ஒட்டி பிறந்த என் கவச குண்டலத்தை ரத்தம் சதயமாய் அறுத்து கொடுத்தேன். கவசத்தை கழட்ட முடியாது. உண்மை. அறுத்தெடுத்து உடலோடு ஒட்டி பிறந்தது உண்மை. ரத்தமும் சதையுமாய் அறுத்து கொடுத்தீர்கள். ஆனால் கவச குண்டலம் மட்டும் என் உடலில் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் என்னை யாரும் வெல்லவோ கொல்லவோ முடியாது. அதையும் என் உயிரை மேலாண்ட பெரிதென்று எண்ணாமல் தானம் என்று வருவோருக்கு நான் தர்மமாய் அதை எடுத்து கொடுத்து விட்டேன். இருந்தாலும் பரசுராமனிடத்திலே சீரனாய் சேர்ந்து என்னிடத்திலே இந்த கர்ணனிடத்தில் இருக்கும் வில், யாருடைய வில்? பரசுராமர் எனக்கு பரிசாய் கொடுத்தது இது. அவரிடத்தில் வில்வத்தை கத்ததனால் உங்களுக்கு பரிசாக கொடுத்தார். ஆமா, பிரம்மாஸ்திரமும் எனக்கு தந்திருக்கிறார். 14 லோகமும் பிரம்மாஸ்திரத்துக்கு நிகரான அஸ்திரமே கிடையாது. இருந்தாலும் வாழ்க்கை வரலாறு சொன்ன ஒரு பத்தாது. ஆண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை உண்டு. நேற்றுடன் 16 நாள் யுத்தம் முடிந்து விட்டது. போய் தட்டி போட்டு வர மாட்டா? அதுக்கு ஜவுளி கடையில் தனியா தைச்சு வச்சுக்கிறாங்களா? 14 நாள் சண்டை முடிந்தது. இருந்தால் 17 நாள் யுத்தம். இந்த யுத்தத்தில் பாண்டவர் பக்கம் இருப்பது எண்ணற்ற சேனைகள், கௌரவ பக்கம் இருப்பது 6 பேர். இங்கு உயிரோடு இருக்கிறோம். 6 பேர். யார் யாரு? அஸ்னாபுரத்து அரமனையில் இருப்பது கர்ணன், துரியோதனன், ஜகினி, ஜல்லியன் என 4 கிருவன், அஸ்வத்தாமன் இருவரும் வடகாசி போயிருக்கிறாங்க. தவம் செய்து வரங்களை பெற்று வருவதற்கு, இந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கு வடகாசிக்கு சென்றவரை விட்டுவிடு. இங்கு இருக்கும் 4 ஜகினி, ஜல்லியன், கர்ணன், இந்த துரியோதன 4 விடிந்தால் 17 யுத்தத்திற்கு யார் செல்வது? ஒன்று புரியவில்லை. என்ன, நான் ஏன் ஓடி அங்கு தேசம் வந்தேன்? ஏன், என்ன காரணம்? துரியோதன மன்னன் உங்களை உடனடியாக கையோடு அழைத்து வர சொன்னார். அப்படியா? ஏன், எதற்காக தெரியவில்லை. என்ன செய்வ கர்ணா, இந்த கடுமதிக்கு என்ன செய்வ கர்ணா, ஐயோ இந்த கடுமதிக்கு அண்ணா பார்த்த இடமல்ல பதிரிதோ. ஐயோ நான் என்ன செய்வேன்? அண்ணா உத்து நிலத்தாலே
பதினேழு போருக்கு யாரை அனுப்புவேன் ஐயோ கர்ணராஜனே அண்ணா அண்ணா நண்பா துரியோதனா 18 நாள் 18 நாள் பாரத போர் தொடங்கி ஓஹோ 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடிந்தா 17வது நாள் சண்டை. நிச்சயமாக இந்த 17வது நாள் சண்டைக்கு நான் யாரை அனுப்புவேன் அப்படியா? ஒன்றுமே தெரியவில்லை அண்ணா. நண்பா கலங்க வேண்டாம் நண்பா, இந்த கர்ணராஜன் இருக்கிறேன். அப்படியா? அஞ்ச வேண்டாம் நண்பா, உன் அண்ணன் கர்ணன் இருக்கிறேன். சரி. பாம்பு கணை உண்டு பாண்டவரை அழிக்க, அரவ கணை உண்டு ஐவரை அழிக்க. எனக்கு சேனாதிபட்டம் கொடு. இந்த உலகத்திலே வெற்றி வெற்றி என்று வீர முரசு கொட்டி திக்கட்டும் மறை சாட்டி ஆரகேயுர கடக கங்கணங்கள் பூண்டு 4 வகை சேனைகளுடன் நாளை நடக்கும் 17ஆம் நாள் யுத்தத்திலே சென்று அந்த பாண்டவரை வென்று வெற்றியை தேடி தருகிறேன். உன்னை அரசனாக்கி அமர வைத்து நான் அழகு பார்க்கிறேன். உண்மை நண்பா, என்ன அப்படி வீரபத்திர நிக்கிறீங்க நண்பா ஐயா? அண்ணா சுடு அப்புறம் வச்சுக்க. 17ஆம் நாள் யுத்தம் என் தலைமையிலே நாளை நடக்கும். ஆனா போருக்கு நான் போக தயார். எனக்கு சாரதி ஓட்ட ஆள் வேணும். அப்படியா? தேர்ப்பாகனை யாரை அனுப்புகிறான் அண்ணா? அந்த அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகன் சாரதியாய் அந்த ஆயன் வருவான். கண்ணன் கண்ணனுக்கு நிகரானவன் நான் இந்த கண்ணனுக்கு வர வேண்டும். சரி. உண்மை. ஆனா அண்ணா யாரை ஹீரோ ஜல்லின் இருக்கிறான். அப்படியா? உங்களுக்கு ரத சாரதியா அப்பாஸ்! அனுப்பி வைக்கிறேன். மத்திய தேசாதிபதி ஜல்லியன். நண்பா நம்பட்டுமே வெற்றி. உனக்கு சரியான பலம் அடைத்தவன் அவன். அதனால 2 பேரும் சென்று வாருங்கள். அனுப்பி வைக்கிறேன். நண்பா ஜல்லியன் வரட்டும். புறவிய ரதத்தினை பூட்டி புறப்படுவோம் போர்க்களத்திற்கு. வேலுந்தமையோர்களே, கர்ணமா மன்னனாகப்பட்டவர் துரியனிடம் விடைபெற்று இதோ சண்டையில சாரியாக எடுத்து இதோ யுத்தகலத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் பாண்டவர் சகாயனாக வழங்கப்பட்ட எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மான் சபதேர்வார் அவரால் வந்ததை அறிவார்.